ஹலோ அன்பு மக்களே. இது வான்மதியின் ஆடியோ நாவல்ஸ். இந்நாவலை வாசிக்க இருப்பது உங்கள் தோழி நித்யா. இது ஒரு அழகான காதல் கதைங்க. இந்த கதையில் காதல், ரொமான்ஸ், ஃபைட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எபிசோட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் அது. அவ்வோட்டலில் தொழில் செய்வோருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியும் பார்ட்டியும் இருப்பதால் அவ்வோட்டல் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அங்கே மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் பாதுகாப்புகளும் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியை எடுத்து நடத்துவது தொழிலில் சாம்ராட் சக்கரவர்த்தியான ஆசிம் அவர்கள். இவ்விருது வழங்கும் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நிறுவனமும் அவர்கள் பெற்ற லாபத்தையும் அவர்கள் கட்டிய வரியையும் அடிப்படையாக கொண்டு முதலிடமும் இரண்டாம் இடமும் உள்ள நிறுவனத்திற்கு மட்டுமே இவ்விருது வழங்கப்படும். இவ்விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சக்கரவர்த்தி ஆசிம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்தியாவில் விரல்விட்டு எண்ணக்கூடிய டாப் 10 பணக்காரர்களின் ஒருவரான மிஸ்டர் ராகேஷ் கண்ணன் அவர்கள். நம்ம கதையோட கதாநாயகன் நேரான பார்வையும் கூரான நாசியும் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி மீசை என சுமார் 6 அடிக்கும் குறையாத அழகிய ஆண்மகன். இந்நிகழ்ச்சி துவங்குவதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்கும் நேரத்தில் அவ்ஹோட்டலின் வளாகத்தினுள் விலை உயர்ந்த கார்கள் அணிவகுத்து நிற்க, அதிலிருந்து ஜெல் வைத்து சீவப்பட்ட தலையும், ஒரு கையில் ரோலெக்ஸ் வாட்சும் மறு கையில் விலை உயர்ந்த பிரேஸ்லெட்டும் நீல நிற கோட்டை அணிந்தபடி இறங்கி நடந்து வந்தவன் நடையை சொல்லும் அவனின் அழகையும் ஆளுமையையும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மிஸ்டர் ராகேஷ் கண்ணன் வந்திருப்பதால் அவருக்கென சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்ச்சியும் துவங்க ஒவ்வொரு கம்பெனியின் பெயரையும் அதன் சிறப்பையும் கூறி விருது வழங்கி கொண்டிருக்கும் வேளையில் இப்பொழுது அழைக்க இருப்பது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் செகண்ட் பிளேஸில் இருப்பது சாயா தேவி கம்பெனி. இவ்விருதை பெற்றுக்கொள்ள இக்கம்பெனியின் CEO சாயாவை மேடைக்கு அழைக்கிறோம் என்று கூறியவுடன் முட்டிற்கு மேலே அவள் அங்க வனப்புகள் தெரியும்படியான ஃப்ராக்கும் ஹை ஹீலும் அணிந்தபடியாக மாடல் அழகியாக நடந்து வந்தாள் சாயா. உடனே தொகுப்பாளினியோ, இவருக்கு இவ்விருதை வழங்கிட தி பிஸ்னஸ் லைன் ராகேஷ் கண்ணனை மேடைக்கு அழைக்கிறோம் என்று கூறியவுடன் அங்கே சென்ற ராகேஷ் கண்ணன் விருதை வழங்கிட அதை பெற்ற சாயாவோ அவன் அருகே குனிந்து, இன்னும் வர வர அழகு கூடியிட்டே இருக்கு ராகேஷ், மயக்கும் பார்வையும் புன்னகையும் சிந்திவிட்டு அவ்விடமிருந்து சென்று விட்டார். அவளை கொல்லும் பார்வையில் முறைத்தவனோ அப்படியே எங்கே நிற்க, அவளை தொடர்ந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிடத்தில் இருக்கிறது, கடந்த 3 வருடமாக முதலிடத்தில் இருக்கிறது ரித்து கம்பெனி. இந்த விருதை பெற்றுக்கொள்ள அக்கம்பெனியின் CEO தேவஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திடீரென கரங்கோஷங்க அதிகரிக்க, யார் அது, எந்த தேவா என்று அவனின் கண்கள் தேட. பகுதி 2. அவள் பால்வண்ண மேனிக்கு அளவான ஒப்பனைகள் செய்யப்பட்டு அவள் பிறை நெற்றியில் சிறக்கல் புட்டிட்டு நீல வண்ண சேரியில் 1 ஃப்ளீட் விடப்பட்டு அவளின் முகத்தில் தவழும் முடியை ஒதுக்கியபடி முந்தானையை ஒரு முனையை பிடித்தபடி பொதுவான பார்வையுடன் தென்றலாக நடந்து வருபவளையே பார்த்து கொண்டிருந்தான் ராகேஷ். அவன் அருகே வந்தவள் அழகிய புன்னகையுடன் அவ்விருதை பெற்றுக்கொண்டு இறங்கிவிட அந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ட்டிகளும் ஆரம்பித்துவிட்டன. அங்கே சில பெண்களிடம் தேவஸ்ரீ பேசி கொண்டிருக்க அவளின் முதுகையே ஒருவன் முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான். தன்னை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தவளோ திரும்ப மெல்ல நடையிட்டு அவன் அருகே சென்றாள். ஹாய் ராகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவா. அதனைத் தொடர்ந்த தேவாவோ, எங்கே இவ்வளோ தூரம் என்று கேட்டவுடன், அதை நான் கேட்கணும் தேவா, எப்படி இங்கே நீ தேவா என்று கோபத்துடன் கேட்க, அது அப்புறம் சொல்கிறேன் தேவா என்றபடி அமைதியாக ஒருவர் பார்த்தபடி மெல்ல நடந்து சென்றவர்களோ அவ்வளாகத்தின் கண்ணாடி சுவர் அருகே சென்று நின்றார்கள். தேவாவோ அவனின் கண்ணை பார்த்தபடி, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க தேவா? அஞ்சலி எப்படி இருக்கா? நிவாஸ் எப்படி இருக்கா? நிவாஸ்க்கு மேரேஜ் ஆகிடுச்சா என்று கேட்டவளை பார்த்தவனோ, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நிவாஸ்க்கும் என் தங்கைக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. வாவ், சூப்பர் என்றவுடன் ராகேஷோ தேவாவிடம், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா தேவா என்று கேட்க அவளின் பார்வையை கீழே இறக்கியவளோ, ஆயிடுச்சு தேவா என்றவளின் முகத்தையே ஆழ்ந்து பார்த்தான். இவருக்குள்ளுமே பேரமைதி. எவ்வளவோ பேசிக்கொள்ள வேண்டியவை இருந்தாலும் அங்கே வார்த்தைகள் இல்லாமல் அமைதியாக நின்றன. சற்று நேரத்தில் தேவாவின் அருகே சோஃபி வந்து நிற்க, சொல்லுங்க சோஃபி,
என்றவுடன் அவள் காதலியை குனிந்தவள் ஏதோ கிசுகிசுக்க ராகேஷிடம் திரும்பியவளோ, ஓகே ராகேஷ், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறேன் என்று விடை பெற்றவளோ அத்தளத்தில் உள்ள லிஃப்டை நோக்கி நடந்து சென்றாள். நடந்து சென்றவளின் கால்கள் ஒரு இடத்தில் நிற்க திரும்பி பார்க்க தன்னையே பார்த்து கொண்டிருந்த ராகேஷிடம் மெல்லிய புன்னகை கொடுத்துவிட்டு விறுவிறுவென்று லிஃப்டை நோக்கி நடந்து விட்டாள். மேல் வளாகத்தில் இருந்து கீழே இறங்கியவள் அந்த ஓட்டலின் வாசலில் தனக்காக காத்து கொண்டிருந்த அவளின் காரில் ஏறி அக்கார் செல்லும் வரையில் மேல் தளத்திலிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ராகேஷ். இவை யாவையும் ஒரு ஜோடி கண்கள் குறும் பார்வையுடன் பார்த்து கொண்டிருப்பதை அறியாதவனோ உள்ள மது குவளையை ஓரிடத்தில் வைத்துவிட்டு ஆசிமிடம் விடை பெற்று கொண்டு அவன் தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி சென்று விட்டான். அங்கிருந்து புறப்பட்ட தேவாவின் கார்களோ ஒரு மாளிகை போன்ற வீட்டின் முன் வந்து நிற்க கேட்கள் திறக்கப்பட்டு அவளின் கார்கள் உள்ளே சென்றது. காரிலிருந்து இறங்கியவளோ அவளின் வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்க அம்மா என்றபடி 6 வயது சிறுவன் அவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். அப்படியே தனது இரு கைகளாலும் அவனை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டவில்லோ தன்னை நோக்கி ஓடி வந்தவனை தன்னுடைய இரு கைகளாலும் ஏந்தி கன்னத்தில் முட்டமிட்டுவிட்டு, ரிதேஷ் கண்ணா, ஏன் சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சு அழுதுட்ருக்கீங்களா என்று கேட்ட தன் தாயின் தேவஸ்ரீயை இறுக அணைத்து மறு கன்னத்தில் அவனும் முத்தமிட்டவன், அம்மா, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல டின்னருக்கு நாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு, அதான் நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சேன் என்று கூறியவுடன், ஓஹோ சாரிடா கண்ணா, அம்மாவுக்கு வேலை அதிகமாக இருந்தனால நான் மறந்துட்டேன், அதான் உன்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு போக முடியல. நாளையிலேருந்து அம்மாவுக்கு 2 days வேலை எதுவும் இல்லை. நீ ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த பற்றியா தீம் பார்க். ஸோ நாளைக்கு நம்ம தீம் பார்க் எல்லோரும் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், வெளியே சாப்பிடுறோம், அந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம், ஓகேவா என்று தேவா கூறியவுடன், ஹே ஜாலி ஜாலி ஜாலி, அப்போது நாளைக்கு நம்ம எல்லோரும் தீம் பார்க் போகிறோமா என்று கேட்டவனிடம், ஆமாண்டா செல்லும், நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா, இப்போ போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நாளைக்கு ஷுவராக நம்ம வெளியே போகலாம், ஓகேவா என்றவுடன் அவளிடம் இருந்து கீழே இறங்கியவன் வீட்டிற்குள் சென்று விட்டான். அப்படியே கௌதமிடம் திரும்பியவளோ, அண்ணா, நாளைக்கு தீம் பார்க் போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துடுங்க என்று கூறியவளிடம், ஓகேம்மா என்றான் கௌதம். இப்போ கௌதம் யாருன்னு பார்த்துடலாம். இந்திய இராணுவத்தின் தலைமை காவலனாக பணிபுரிந்திருந்தவன். ஒரு விபத்தில் தன் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரையும் இழந்துவிட அந்நேரம் தேவாவை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றியவனோ அவளுக்கு ஏற்பட்ட ஆபத்தை கருத்தில் கொண்டு அவளுக்கு பாதுகாவலனாகவே அவளுடனே வந்துவிட்டான். வீட்டிற்கு வெளியே தொழில் செய்யும் இடங்களில் அவனுக்கு பாதுகாவலனாகவும் வீட்டினுள் ஓர் அண்ணனாகவும் அவளுடனே இருந்து வருகிறான். இப்போ சோஃபியாவை பற்றி பார்த்துடலாம். வாழ்க்கையின் விரக்தியின் உச்சில் சாவ கிடந்தவளை காப்பாற்றி தொழிலில் தனக்கு பிஏவாகவும் வீட்டில் தன் சகோதரியாகவும் தன்னுடனே வைத்து கொண்டார். நாளை தீம் பார்க் செல்ல வேண்டி இருப்பதால் கௌதம் ஒருவரிடம் பேசி கொண்டிருக்க அதன் பற்றி அங்கே வந்த தென்றலோ, மாமா சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட போகலாம் என்று அழைத்திட அவன் ஃபோனில் வேறொருவரிடம் பேசி கொண்டிருப்பதால் நீச்சல் நான் வருகிறேன் என்று செய்கை செய்ய என்றவளோ சீக்கிரம் வாங்க என்று விட்டு உள்ளே சென்று விட்டாள். தென்றல் தேவாவின் வீட்டில் சமையல் வேலை செய்யும் லக்ஷ்மி அம்மாவின் மகள். படிப்பு வராமல் 12ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட மேற்கொண்டு படிக்க ஆர்வம் இல்லாமல் தேவாவின் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக லக்ஷ்மி அம்மாவுடன் சேர்ந்து இங்கே வந்துவிட்டாள். லக்ஷ்மி அம்மாள் இவர்கள் வீட்டின் தூரத்து சொந்தம் என்பதால் மிகவும் அன்புடனும் மிகவும் அக்கறையுடனும் இவ்வீட்டில் வலம் வரக்கூடியவள். தேவாவின் கூட பிறவா சகோதரி என்றே சொல்லலாம். ஃபோன் பேசிவிட்டு உள்ளே வந்த கௌதம் அவன் ரூமிற்கு சென்று ஃப்ரெஷ்ஷாகி விட்டு வர டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டு சாப்பிட்டு முடித்தவர்களோ அவரவர்கள் ரூமிற்கு உறங்க சென்று விட்டனர். அங்கே பார்ட்டியில் இருந்து அவன் இருக்கும் ஹோட்டலுக்கு வந்தான் ராகேஷ். இங்கே யூகேவில் அவனுக்கென்று 3 ஹோட்டல்கள் சொந்தமாக இருக்க அது மட்டுமின்றி பல தொழில் நிறுவனங்களிலும் முதலீடு செய்துள்ளான். ஏதோ ஒரு வித யோசனையுடன் அவன் அறைக்கு வந்த ராகேஷிடம் அவன் தங்கியிருந்த அறைக்கு சென்று கொண்டிருந்தான் ராகேஷ். அந்நேரம் டேடி என்ற குரலுடன் அவனை நோக்கி இரு கைகளையும் ஏந்தியபடி ஓடி வந்த குழந்தையை தூக்கியவன், என்னாச்சு தீக்ஷா பாப்பாக்கு, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கீங்க என்று கேட்டான். இக்குழந்தையின் பெயர் தீக்ஷிதா. ராகேஷ்கும் அவள் மனைவி அஞ்சலிக்கும் பிறந்த குழந்தை. வயது 4 நடந்து கொண்டிருந்தது. உடனே அக்குழந்தை, டேடி, பாட்டிமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அவங்க மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க டேடி என்று கூறியது. ஓ தீக்ஷா பாப்பா, பாட்டிமா எது செஞ்சாலும் அது உங்களோட நல்லதுக்கு தான்.
அவங்க கொடுக்குற ஃபுட்டை சாப்பிடுங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகே டாடி, பட் ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க என்று அவள் தந்தையிடம் தன் தாயை பற்றி குறை கூறி கொண்டு இருக்க, ஓகே தீக்ஷா பாப்பா, நாளைக்கு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நீங்கள் கேட்குற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேன், சரியா என்று கூறினான் ராகேஷ். ஓகே டாடி, செம்ம ஜாலி. அப்போ நாளைக்கு வெளியே போகிறோமா என்று கேட்டாள். நாளைக்கு வெளியே போகிறோம். இப்போ சமத்தை போய் பாட்டி கூட தூங்குங்க என்றான் ராகேஷ். ஓகே டேட் என்றவளோ அவனின் கன்னத்தில் முத்தம் இட்டுவிட்டு அவள் பாட்டி இருக்கும் அறைக்கு சென்று விட்டாள். அவன் அறைக்கு வந்தவனோ பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவனோ மேலே பார்த்தபடி பெட்டில் படுத்துக்கொண்டான். பாகம் 10. ராகேஷ் மற்றும் நிவாஸின் தந்தைகள் இருவரும் தொழிலில் நல்ல நண்பர்களாகவே இருந்தனர். அதனைத் தொடர்ந்து இருவர்களுக்கும் இடையே நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ராகேஷ் மற்றும் நிவாஸின் வீடுகள் ஒரே தெருவில் அருகருகே இருந்தமையால் இவர்களின் பள்ளி படிப்பும் ஒன்றாகவே முடித்தனர். தந்தை கண்ணன், அவர்களின் தாய் ராதாதேவி. அவனுக்கு ஒரு தங்கையும் உண்டு. தங்கையின் பெயர் பவித்ரா, 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். நிவாஸின் பெற்றோரின் பெயர் தந்தை சிவபிரகாசம், தாய் கார்த்திகா. அவன் தம்பியின் பெயர் கார்த்திக். தன் மனைவியின் மீதுள்ள அன்பின் காரணமாக தன் 2வது மகனிற்கு கார்த்திக் என்று இட்டிருந்தார். இவர்கள் இருவருக்குமே MITயில் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிவிட ராகேஷின் மாமன் மகள் அஞ்சலிக்கும் அங்கேயே கிடைத்திருந்தது. அஞ்சலி 12ஆம் வகுப்பு வரை தன் சொந்த ஊரான தஞ்சையிலே முடித்துவிட்டு மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தனது அத்தை வீடான ராகேஷின் வீட்டிலே வந்து இருக்கிறாள். அஞ்சலி தினமும் கல்லூரி பஸ்ஸிலே காலேஜுக்கு சென்று விடுவாள். ஆனால் ராகேஷ் மற்றும் நிவாஸோ அவர்களின் பைக்கிலே சென்று வந்து கொண்டிருந்தனர். அஞ்சலி, ராகேஷ், நிவாஸ் மூவரும் ஒரே டிபார்ட்மெண்ட் என்பதால் நிவாஸ், ராகேஷ் என மூவருமே ஒன்றாகவே கல்லூரியில் சுற்றி கொண்டிருந்தனர். கல்லூரி ஆரம்பித்து ஒரு வாரம் தாமதமாகவே வந்து சேர்ந்தாள் தேவஸ்ரீ என்கிற தேவா. இவர்களது குடும்பம் கோயம்புத்தூரில் மிகவும் பெரியது. ஆடை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை வைத்து நடத்தி வந்தனர். இவளின் தந்தை கிருஷ்ண பெருமாள், தாய் சீதா தேவி. இவளுக்கு 2 சித்தப்பன்மார்களும் ஒரு அத்தையும் உண்டு. கிருஷ்ணருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடந்து 10 வருடங்கள் கழித்து பிறந்தவள் என்பதால் அவர்களின் குடும்பத்தில் தேவாவை மிகவும் அன்பாகவே பார்த்து கொள்வார்கள். 12ஆம் வகுப்பு வரை கோயம்புத்தூரிலே முடித்திருந்தவள் தேவாவின் தந்தை கிருஷ்ணருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் மிகவும் ஆர்வம் இருப்பதால் தன் தந்தையின் ஆசைக்காக சென்னைக்கு படிக்க வந்திருக்கிறாள். பால் போன்ற நிறம், பால் போன்ற மேனியும், தன் கண்ணை மட்டும் பார் என்று சொல்லக்கூடிய அவளின் அழகிய கண்களும், அவளின் கூந்தலும் என பார்ப்பதற்கே தேவதையாக இருப்பாள் தேவஸ்ரீ. இனி சென்னையிலே தங்கி படிக்க வேண்டி இருப்பதால் தேவாவின் தந்தை கிருஷ்ணர் அவர்கள் சென்னையிலே அவளுக்கென்று அவள் பெயரில் ஃப்ளாட் ஒன்று வாங்கி கொடுத்தவர். அதனுடன் கார் ஒன்றையும் வாங்கி கொடுத்திருந்தார். அவளுடன் தங்கி அவளை பொறுப்பாக பார்த்து கொள்வதற்காகவே அவர்களின் தூரத்து சொந்தமான லக்ஷ்மி அம்மாவையும் கார் ஓட்டி செல்வதற்காக லக்ஷ்மி அம்மாவின் கணவர் கணேசனையும் அவளுடனே தங்க வைத்திருந்தார். இப்படியாகவே அவளின் கல்லூரி வாழ்க்கை மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்க வகுப்பில் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் பேசி பழக ஆரம்பித்திருந்தனர். அனைத்து பெண்களிடமும் தேவா பேசி கொண்டிருந்தாலும் தனக்கென்று ஒரு எல்லைக்கோட்டுக்குள்ளே நின்று கொள்வாள். வகுப்பில் உள்ள ஆண்கள் யாரேனும் பேசினாலும் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதிலளித்துவிட்டு அமைதியாகி விடுவாள். இப்படி அவள் பழகுவதினாலே வகுப்பில் உள்ள அனைவருமே இவள் மிகவும் திமிர் பிடித்தவள் என்று நினைத்து கொண்டிருந்தனர். இப்படியான ஒரு நாளில் முக்கியமான எக்ஸாம் நடந்து கொண்டிருந்த நாள் அது. சாலையின் ஓரத்தில் ராகேஷும் நிவாஸும் வண்டியை தள்ளியபடியும் பின் ஸ்டார்ட் செய்தபடியும் மீண்டும் வண்டியை தள்ளியபடியும் சென்று கொண்டிருப்பதை தேவா பார்த்துவிட, அங்கே நிவாஸ், டே ராகேஷ், எக்ஸாமுக்கு டைம் ஆகிட்டே இருக்குடா, இன்னும் 1/2 hour இருக்குது, சீக்கிரம் போகணும்டா, எந்த வண்டியும் கிடைக்கல, மழை வர மாதிரி இருக்குடா என்று கூறியபடி பின்னே ஏதேனும் வண்டி வருகிறதா என்று பார்த்து கொண்டே சென்றிருந்தான். அப்பொழுது தேவாவின் கார் வருவதை பார்த்த நிவாஸ், டே ராகேஷ், தேவாவோட கார் வருதுடா, கொஞ்சம் கையை போடுறா, அவளோட கார்லேயே போயிடலாம் என்று கூறிட, ராகேஷோ, டேய், அவளே ரொம்ப திமிர் பிடிச்சவ, நம்ம கையை போட்டால் உடனே அழைச்சிட்டு போய் காலேஜில் விட்டுடுவாளா? டே, அதெல்லாம் இல்லைடா, அவள் புரிஞ்சுப்பா. எனக்கு பார்த்தா தேவா திமிர் பிடிச்சவ மாதிரிலாம் தெரியல. அதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் காலேஜுக்கு போகணும், அவ்வளோதான். நீ வண்டியை ஓரமாக கொஞ்சம் பார்க் பண்ணடா, சைட் லாக் போட்டுடு என்று கூறிவிட்டு கையை போட்டு நிப்பாட்டுவதற்குள்
அங்கே தேவாவோ, கணேசனா கொஞ்சம் ஓரமாக வண்டி நிப்பாட்டுங்க, அங்கே 2 பேர் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே என்னோட கிளாஸ்மேட்ஸ் அண்ணா. ஸோ வண்டி ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நடக்கிறதுக்கு வேற இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ போகும்போது அவங்கள அழைச்சிட்டு போயிடலாண்ணா என்று கூற, மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க, லைட்டாக தூர வேற ஆரம்பிச்சிட்ருக்கு என்றதுமே, சரிங்க அம்மனி என்று கூறியவர் நிவாஸ் கை போடுவதற்குள் அவர்கள் அருகே வந்து நின்றது தேவாவின் கார். காரின் விண்டோவை திறந்த தேவா, நிவாஸ் பின்னாடி ஏறிக்கோங்க, காலேஜுக்கு தானே போகிறீங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, சீக்கிரம் ஏறுங்க என்று கூறி முடிப்பதற்குள் ராகேஷின் கையை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளியவன் பின் அவனும் ஏறிக்கொண்டான். காரில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து ராகேஷிடம் கொடுத்தவள், முகம் தொடச்சிக்கோங்க, மழையில் கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்கீங்க பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பி கொண்டாள். சிறிது நேரத்தில் கல்லூரியும் வந்து அடைந்தனர். கல்லூரி வந்து அடைந்ததும் காரில் இருந்து இறங்கிய ராகேஷ் மற்றும் நிவாசோ தேவாவிற்கு நன்றி கூறிவிட்டு, கணேசனா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று கூறிவிட்டு கடகடகட என்று எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்து கொண்டனர். இதுவரை இன்னும் வரவில்லையே என்று அங்கும் இங்கும் தன் பார்வையை சுழல விட்டபடி இருந்தாள் அஞ்சலி. அந்நேரம் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக, அந்நேரம் அஞ்சலியிடம் ஒருவன் ஓடி வந்து, ராகேஷும் நிவாசும் வந்துட்டாங்க அஞ்சலி என்று கூறியதுமே சற்று ஆசுவாசமானவள் தேர்வு எழுத சென்று விட்டாள். சில மணி நேரங்களில் தேர்வுகளும் முடிவுற்றன. சீக்கிரம் தேர்வு எழுத முடித்தவளோ நிவாஸ் மற்றும் ராகேஷ்காக அவர்களின் கல்லூரி வளாகத்தில் காத்து கொண்டிருந்தாள். அவர்களும் தேர்வு எழுதி முடித்துவிட்டு அங்கே வர, காலையில் என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு என்று கேட்டவளிடம் நிவாஸ் அனைத்தையும் அவளிடம் கூறினாள். ஓகே ஓகே, நல்ல வேற கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க என்றவளோ, சரி இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது, நல்ல மழை வேற பெஞ்சிட்ருக்கே என்று அஞ்சலி கேட்க, ஏய் நீ தான் காலேஜ் பஸ்ஸில் போவியே என்றான் நிவாஸ். அது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுச்சு என்றாள் அஞ்சலி. ஏ பைத்தியம், உன்னை யார்டி எங்களுக்காக நிற்க சொன்னா, மழைக்கு அதுமா கேப் கூட கிடைக்காது என்று ராகேஷ் அவளை பார்த்து கேட்க, அந்நேரம் தேவா வீட்டிற்கு செல்வதற்காக அவளின் காரை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்த அஞ்சலியோ, கேபு கிடைச்சிடுச்சு ராகேஷை பார்த்து கண்ணடித்து கூறியவள், கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க என்றவளோ தேவாவிடம் ஓடினாள். தேவாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வந்தவர், சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று அவர்களின் பேகை எடுத்தபடி அவர்களின் கையை பிடித்து கொண்டு அவளின் காரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில், ஏய் எப்படிடி அவள் ட்ராப் பண்ண ஒத்துக்கிட்டா என்று நிவாஸ் கேட்க, அதெல்லாம் கேட்குற விதத்தில் கேட்டா எல்லாம் ஒத்துப்பாங்க நிவாஸ், வாங்க போகலாம், இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு இந்த மழை கதமாக சுட சுட பஜ்ஜி சாப்பிடலாம் வாங்க என்றபடி காரில் ஏறியபடி அவர்களின் வீட்டிற்கு சென்று அடைந்தனர். ராகேஷின் வீட்டை பார்த்தவளோ சிறிது மலைத்துதான் போனாள் தேவா. பரவாயில்ல, இவ்வளோ வசதி இருந்தும் எவ்வித பந்தாவும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க பழகுறாங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அவர்களுக்கு பாய் சொன்னவள் அவர்களின் வீட்டை நோக்கி காரும் புறப்பட்டு விட்டது. இப்படியாக அவர்களுக்குள்ளே அன்பான ஆழமான நட்பு ஒவ்வொருவருக்குள்ளுமே மலர்ந்து கொண்டது. அஞ்சலி என்றால் தேவாவிற்கு ரொம்ப பிடிக்கும், தேவா என்றால் அஞ்சலிக்கும் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவர் வீட்டில் சென்று தங்கும் அளவிற்கு அவர்களின் நட்பு ஆழமானது. அப்படியாக முதல் முறை கோயம்புத்தூரில் உள்ள தேவாவின் வீட்டிற்கு ராகேஷ், நிவாஸ், அஞ்சலி மிகவும் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் தான் பார்த்தார்கள். ஏனெனில் பழங்கால மாளிகை அமைப்போடு கட்டப்பட்ட வீடது. அவ்வீட்டில் ஒரு பகுதியில் வண்ண வண்ண மலர்களும் வீட்டின் இன்னொரு பகுதியில் பழங்கள் தரக்கூடிய மரங்களும் பார்ப்பதற்கு அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களின் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களே ராகேஷ்கும் நிவாஸ்க்கும் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்படியாகவே அவர்களின் கல்லூரி வாழ்க்கையும் அவர்களின் விடுமுறை நாட்களை கொண்டிருந்த நினைவுகளை நினைத்தபடியே 10 வருடத்திற்கு முன் நடந்த நினைவுகளை நினைத்தபடியே இங்கு அவன் அறையில் தூங்கியிருந்தான் ராகேஷ் கண்ணன். மறுநாள் காலை இங்கும் அதே நினைவுகளை நினைத்தபடி தூங்கி எழுந்திருந்தாள் தேவஸ்ரீ. குட் மார்னிங் அம்மா என்றபடி தன் தாயை கட்டி அணைத்தவன், இங்கே பாருங்க மாம், ரிதேஷ் காலையிலே குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப லேட், நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னைக்கு தீம் பார்க் போகலான்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்கம்மா என்றான் ரிதேஷ். ஓகே கண்ணா, நீங்கள் கீழே போய் வெயிட் பண்ணுங்கள், அம்மா இன்னும் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு கீழே வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தேவா பாத்ரூம் சென்றுவிட ரிதேஷோ கீழே இறங்கிவிட்டான். சிறிது நேரத்தில் தயாராகி கீழே இறங்கினாள் தேவா. அந்நேரம், வாவ் மம்மி, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு உங்களுக்கு, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா என்றதும் தேவாவோ தேங்க்யூ கண்ணா என்றபடி ஒயிட் ஷர்ட், ப்ளூ ஜீன்,
அதற்கு பொருத்தமான ஷூஸ் அணிந்திருந்த தன் மகனை பார்த்தவளும், நீங்களும் இன்னைக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. சோஃபி ஆண்டி தான் இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. வாவ் சூப்பர் என்றபடி அங்கு தயாராகாமல் இருக்கும் தன் தந்தையை பார்த்தவளும், ஏன்பா இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா என்று கேட்டாள். இல்லைம்மா, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன அங்கே வந்து கேம் விளையாட போகிறேன் என்றான் கிருஷ்ணன். லக்ஷ்மிம்மா, அப்போ நீங்கள்? நானும் வரலம்மா, ஐயா கூட இங்கேவே துணைக்கு இருக்கேன். சரி என்றபடி மற்றவர்கள் அனைவருமே காலை உணவை உண்டுவிட்டு தீம் பார்க்கிற்கு புறப்பட்டு விட்டனர். இங்கு சற்று தாமதமாக எழுந்த ராகேஷோ தன் மொபைலை எடுத்து பிஏவான வருணிடம் இன்று தன் மகளுடன் செல்ல வேண்டிய இடத்தை கூறியவன், அங்கே போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு முடிச்சிடு என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தவன் சிறிது நேரத்திலே தயாராகி வெளியே வந்தான். அங்கே அவனுக்காக அவனின் மகள் தீக்ஷாவும் அவனின் தாய் ராதா தேவியும் காத்து கொண்டிருக்க அவர்கள் அருகே சென்றவன், தீக்ஷா பேபி ரெடியா, போலாமா என்று கேட்க, எஸ் டேடி ரெடி, ஆனால் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லையே நீங்கள் என்று கேட்டாள் தீக்ஷா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகும்போது சொல்கிறேன் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு, ஓகேவா என்று கூறிட சிறிது நேரத்தில் காலை உணவு முடித்தவர்களோ அனைவருமே ஹோட்டலிலிருந்து காரில் ஏறி புறப்பட்டு விட்டனர்.